ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. இன்றைக்கி எபிசோட் எப்படி போச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ பிரச்சனைகள் நிறையா இருக்கும்போது விஜய் வந்து சொல்கிறாரு, நான் அவங்கள வெளியே அவுட் ஹவுஸில் தங்க வச்சிடறேன்னு சொல்லி, நீங்கள் இனிமேல் இங்கே தங்குறது சரி கிடையாது, பொட்டி பாட்டிலாம் எடுத்துகிட்டு அவுட் ஹவுஸ் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாரதம்மா, என்ன தம்பி இவங்க தங்க வைக்கிறீங்க, சித்தப்பா ஒரு பக்கம் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுப்பா அப்படின்னா, சாரதம்மாவும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. இருங்க பொறுமையாக இருங்க, நான் என்னை நம்புங்க. காலையில் நான் நர்மதா கூடயும் விளையாடும்போது நான் வான் பண்ணிட்டு தான் போனேன். அவன் அப்படி பண்ணியிருந்தா நானே வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா, இது இன்னும் வந்து நான் சிவியர் ஆக்கிட மாட்டேனா, அப்யூஸ்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்போ கிருஷ்ணா எதுவும் பண்ணலையா அப்படின்ற மாதிரி தான் சித்தப்பா நர்மதா மேலே ரொம்ப அக்கறையோ, இவ்வளோ பிரச்சனைக்கு தான் காரணம், எதுக்கு தலையிடுறீங்க, கண்டுக்காமல் போங்க, நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ ஆஃபீஸில் வந்து பிரச்சனையை சொல்லலான்னு பார்த்தா பாஸ் இப்படி கிளம்பிட்டாரு, எல்லாமே டைமில் முடிக்கலுமே அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் இவர் தானே மீட்டிங் கண்டினியூ பண்ண சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் வந்து என்ன பிரச்சனைன்னு ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் நீ என்ன பண்ணிட்டு இருந்து தூங்கிட்டியா சொல்லாமல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி விட எல்லாமே டாக்குமெண்ட்டாக போட்டு எனக்கு கூட நான் பேசிக்கிறேன், விஜய்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஐப்பங்கிட்டையும் ஸ்டாஃப்கிட்டையும் சொல்லிடுறாரு. அவங்களும் வந்து நம்பிடுறாங்க விஜய்கிட்ட போய் சேர்த்துருவாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நிவின் விஜய் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி குமரனுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நான் போய் பார்க்குறேன்னு. சரி 2 பேரும் போகலாம் அப்படின்னு. இல்லை விஜய், நீங்கள் இங்கே டெய்லி நடக்க பிரச்சனையும் கம்பெனி பிரச்சனையும் பாருங்கள், நான் போய் ஃபஸ்ட்டு பார்க்குற முடியலன்னா அப்புறமா சொல்கிறேன், நீங்கள் வாங்க, எனக்கு தெரிஞ்ச காண்டாக்ட்லாம் இருக்குது, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு அவங்க கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் நைட் சீன் வந்து விஜய் வந்து சாஞ்சி படுத்துருக்கு. அங்கே என்னாச்சுன்னு வந்து காவேரி பேசுகிறாங்க. என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை, நீ வந்து ரூமுக்குள்ளே இந்த பிரச்சனை எடுத்துன்னு வராது அப்படின்னு சொல்கிறது. சரி இருங்க, தலைவலிக்குதா இருங்க, இதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ வேது பிடிக்கிறது, வாட்ரு ஹீட்டில் வந்து மாத்திரையை போட்டு வேது பிடிக்கிறது. இன்னும் இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு பெட்ஷீட்டை போய் உள்ளே அவர் அமுக்குன்னு அமுக்குறாங்க. என்னடி பண்ணுற, என்ன ஆவிப்பிடி வெளியே இருக்க ஆவிலாம் வந்துட போகுதுடியா, அது சரி உன்னை பார்த்து எந்த ஆவி வரப்போகுது அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்கிறது. இவங்களுடைய க்யூட் சீன் தான் லாஸ்ட் வரைக்குமே வந்து போயிருந்து. நல்லா பிடிங்க, ஒரு மூக்காவே இழுத்து விடுங்க, எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு நல்லா அமுக்குன்னு அமுக்கி எடுத்து அவர் எனக்கு தலைவலி சரியாயிடுச்சு விட்றி அப்படின்னு சொல்லி வெளியே பிடிச்சி பிடிங்க வந்துடுறாரு. அப்போ தொடச்சிட்டு சரி என் மடியில் படுங்க அப்படின்னு. எதுக்குடி அப்படின்னு, நீங்கள் நடிக்கிற வரல நான் படுங்க, நான் தலையை அமுக்கி விட்டால் நீங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ க்யூட்டாக வந்து பேசிகிட்டே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் தூங்குறதையும் அவங்க வந்து ரசிக்கிறதையும் வந்தது லாஸ்ட்டாக வந்து கிளைமேக்ஸாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நல்லா இருந்தது பார்க்க. ஓகேங்களா, தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறேன். இது போன்ற அப்டேட்டும் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, விஜய் தூங்குற அழகை பார்த்து கணத்தில் கிள்ளி ஒரு முத்தம் கொடுத்துட்டு பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. விஜய் வந்து தூங்கிட்டு இருக்காரு. இதுதான். ஓகேங்களா, தேங்க்யூ.